எல்லாருக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விலாகுன்னா, இன்றைக்கி மார்னிங்கே எழும்பி சண்டே இல்லை ஃபிஷ் வாங்கலான்னு சொல்லி பக்கத்தில் ஷாப் போனால் ஷாப் வந்து க்ளோஸ்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணியிருக்கிறேன். போயிட்டு பெட்ரோல் மெயினில் கொஞ்சம் போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். தென் வந்து இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ க்ளீனிங். எங்கள் வீடு வந்து நிஹா பாருங்கள், நிஹா அங்கே குக்கிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் வந்து க்ளீன் பண்ணோம். இப்படி இருக்கிற வீடை வந்து க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன நினச்சிட்டேன்னா, சரி ஃபஸ்ட்டு குக் பண்ணி சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அகெயின் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, ஆர்கிடெக்சரல் ஒர்க்ஸ் இருக்குது. ஹெல்ப் பண்ணுறாங்களாமா. மேலே வச்சுருங்க, மேலே வச்சுருங்கம்மா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இது என்னது ட்ரெஸ்ல எல்லாம் சாக்லேட்டா? சரி மேலே வச்சிருங்க, மேலே வச்சிருப்போ. எனக்கு ஜுவல்லரி மேக் பண்ணுற ஒர்க்கு, ஆர்கிடெக்சரல் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி சண்டே அது மாதிரி ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா எனக்கு ஏற்பட்ட வேலை இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த ரெசிபி பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த நெல்லிக்காய் தான் நான் ஜூஸ் போட வாங்கினது, பட் இந்த கண்டிஷன் ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, இதை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெசிபி பண்ணலாம். அந்த பழைய சாதம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி பண்ணலாம். இது என்னோடய ஆண்டி ஆண்டி பண்ணாங்க. ஆக்சுவலாக உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் எப்படி பண்ணணும் பார்த்து பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்படி போட்டு லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குட்டி இது வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில், அப்புறம் வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் இதாகிடுச்சு. ஐயோ, இது பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணுறேன். குக் ஆகட்டும். இந்த வாட்டரில் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட். இது நல்லா குக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் பண்ணால் நல்லா குக் ஆயிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், வந்து சாம்பார் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து நல்லா குக் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான், ஃபைனல் முடிஞ்சிருச்சு. உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மெயின் ஹைலைட்டே வந்து இந்த சாம்பார் பவுடர் தான். இதில் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் இன்னொரு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து இதெல்லாமே வந்து நம்ம இடித்து போட்டுக்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். வந்து உப்புமாவும் செஞ்சுட்டேன். இதெல்லாம் வந்து டிஷ்ஷு நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த பவுல் யார் கொடுத்தாங்கன்னா வந்து பீமா ஜுவல்லர்ஸோட நாங்கள் ரெகுலர் கஸ்டமர். கிறிஸ்மஸ் டைம் வந்து இது கொடுத்தாங்க.